இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸையும் மில்லட் மாவையும் யூஸ் பண்ணி ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். கூடவே கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட் இதெல்லாம் துருவி எடுத்துட்டுருக்கேன். அதிக நீர்சத்து இல்லாத காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதோடு கூட கொத்தமல்லி, துருவின இஞ்சி இதெல்லாமே எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இதோடு கூட 2 கரண்டி அளவு வெள்ளை சோள மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக கடலை மாவோ அல்லது வேறு ஏதாவது மில்லட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு கூட 1 கரண்டி அளவு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அவல் கூட கரகரப்பை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கும் மாவுக்கும் தேவையான உப்பும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு கையால் எடுத்து உருட்டுற பதத்துக்கு இருக்கணும். அதனால் தேவையான இன்னும் கொஞ்சம் கூட மாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸை இது போல் வடை மாதிரி தட்டிக்கலாம். ஒரு தோசைக்கல்லையோ அல்லது பேன்லேயோ லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் இந்த கட்லெட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் அடுத்த பக்கமும் குக் பண்ணிக்கோங்க. உள்பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு இது போல் குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக குக் ஆனதும் எடுத்துடுங்க. இது அதிக எண்ணெய் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.